ஹலோ கோடர்ஸ், வெல்கம் பேக் டு VK64. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டம்மி ஜேசான் சர்வரை எப்படி நம்ம லோக்கல் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணி அதை எப்படி நம்மளோட ஃப்ரண்ட் எண்டுக்கு ஒரு ஏபிஐ யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட் இந்த ஜேசான் சர்வர்னா அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கிடுவோம். ஸோ ஜேசான் சர்வர் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு பேக்கெண்டாகவும் ஒரு டேட்டா பேஸாகவும் ஒரு டம்மி டேட்டா பேஸ், ஒரு டம்மி சர்வராக இது வந்து நமக்கு ஒர்க் ஆகுது. இதில் வந்து இது வந்து நம்ம ஒரு ரெஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்ணிக்கலாம். அதில் கெட்டு, புட்டு, பேட்ச், டெலிட்டு, போஸ்ட் எல்லா விதமான ஹெச்டிடிபி மெத்தட்ஸும் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ நம்ம இதை எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி அது யூஸ் ஆகுது அப்படிங்கிற எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, npm install json server. ஸோ நார்மல் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் தான். ஸோ அதை எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஃபைல் கிரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓகே, வாங்க நம்ம பார்க்கலாம். ஓகே, ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அது உள்ளே என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ நியூ ஃபைல். ஸோ நியூவாக ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ எக்ஸ்டென்ஷன் சேர்த்து மாற்றணும். ஓகே, எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டு db.json அப்படின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுவேன். ஸோ ஃபைல் நேம் எப்படி இருக்குன்னா .json இருக்கணும். ஸோ டிபின்னு வச்சுக்கோங்க. ஸோ டேட்டா பேஸ் இந்த மாதிரி db.json. ஓகேவா? ஓகே, க்ரியேட் பண்ணிட்டு என்டர் அடிச்சுக்கோங்க. ஸோ என்னோட எஸ். ஸோ கொடுத்துட்டு உங்கள்கிட்ட என்ன கோட் எடிட்டர் இருக்கோ அதில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நோட்பேட்++ என்கிட்ட இருக்குது. ஸோ அதில் வந்து நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஓகேவா? ஓகே, வெயிட் அ மினிட். ஓப்பன் ஆயிரும். ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அது உள்ளே வந்து ஒன்றும் நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் க்ளோஸ் அண்ட் ஓப்பன். ஸோ அது உள்ளே என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்களுக்கு என்ன டேட்டா தேவை, அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு டேட்டா பேஸ் தேவைப்படும். அந்த டேட்டா பேஸில் யூசர்ஸ்னால் அவங்களுக்கு என்னென்ன நேம் இருக்கணும், அந்த ஃபீல்டாக இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அந்த டேட்டா பேஸ் தேவைப்படுது பார்த்தீங்கன்னா, ஒரு மாடல் அந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு டாக்குமெண்ட் வச்சுக்கோங்க. நம்ம MongoDBல அந்த டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு கலெக்ஷனுக்குள்ள ஒரு டாக்குமெண்ட், அந்த கலெக்ஷனை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ இங்கே என்னன்னா வந்து யூசர்ஸ் அப்படின்னு ஒரு கலெக்ஷன்ஸ் அப்படின்னு இல்லை ஒரு டேபிள், அந்த மாதிரி டேபிள் ஆர் கலெக்ஷன்ஸ் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, நான் என்ன பண்ண போகிறேன்னா, யூசர்ஸ் அப்படின்னு ஒரு கலெக்ஷனை கிரியேட் பண்ணியிருக்கேன். கலெக்ஷனாக டேபிள் ரெண்டு ஒன்று தான். இது உள்ள நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு அரே வைக்க போகிறோம். இந்த அரேக்குள்ளே தான் என்ன இருக்க போகுதுன்னா, நம்ம டேட்டாஸ்லாம் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இது உள்ள தான் நம்ம ஆப்ஜெக்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, இந்த அரேக்குள்ளே என்ன பண்ண போகிறோம்னா, கம்மியாக ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே, கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கு ஒரு ஐடி வச்சுக்கிடுறேன். ஓகேவா? ஓகே, இது ஜேசான்ங்கிறதால நம்ம என்ன பண்ணோம்னா, எல்லாத்தையுமே டபுள் கோட்ஸ் தான் கொடுக்கணும். ஸோ நம்பர்ஸ் மட்டும்தான் சிங்கிள் கோட்ஸில் இருக்கும். ஸோ ஐடி :1. இங்கே வந்து நான் 1 வைக்க வேண்டாம், அதையும் ஸ்ட்ரிங்கில் வைக்கிறேன். ஆக்சுவலாக இங்கே எதுக்கு நான் ஐடியை ஸ்ட்ரிங்கில் வைக்கேன், அது நம்பர் அப்படிங்கிறத எதுக்கு வைக்கேன்னா, இது நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த ஐடி வந்து இது அதாவே ஜென்ரேட் பண்ணிக்கிடும். ஸோ அந்த கெப்பாசிட்டி வந்து இந்த சர்வரில் இருக்குது. ஸோ அதனால தான் நான் ஐடியை ஸ்ட்ரிங்கில் வச்சுக்கிடுவேன். ஸோ தென் நேம் வச்சுக்கிடுவேன். ஸோ சாரி மறக்க நானே தவறு செய்தேன் பார்த்தீங்களா. இப்போ தான் டபுள் கோர்ஸில் கொண்டுன்னு சொன்னேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ நேம் என்ன வைக்க போகிறோம்னா VK64. ஓகேவா? ஓகே, தென் இமெயில் vcoli63@gmail.com. ஓகே, இங்கே ஒரு 3 ஃபீல்டு வச்சுருக்கேன். இது அப்படியே நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ சேவ் பண்ணிட்டேன். இப்போ எப்படி இதை நான் ஒரு சர்வராக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக பார்க்க போகிறோம். ஸோ ஒன்றுமே செய்ய வேண்டாம். நீங்கள் அந்த ஃபைல் பார்த்துக்கு போயிட்டு உங்களோட சர்ச் பார் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே உங்கள் கர்சரை வச்சுட்டு CMD அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி ஒரு என்டர் கொடுத்துருங்க. நீங்கள் CMD டைப் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா என்ன வரும்னா, கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன அப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ண பேக்கேஜ் நேம் என்ன, பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணாமல் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணலை. ஸோ ஃபஸ்ட் நம்ம பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணிக்கிடும். ஸோ npm install json சர்வர். இந்த ஜேசன் சர்வர் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா எப்பயுமே குளோபலாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. குளோபலாக இன்ஸ்டால் பண்ணி உங்கள் லேப்டாப்பில் எந்த ஃபோல்டரில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ -G போட்டு நான் என்டர் கொடுத்துட்டேன். ஓகேவா? ஓகே, நம்ம நெட்வொர்க் ஸ்பீடை பொறுத்து எப்பயும் போல் வேகமாக இன்ஸ்டால் ஆகலாம், ஸ்லோவாக இன்ஸ்டால் ஆகலாம். இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் நான் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கோடர்ஸ், எனக்கு வந்து இப்போ சர்வர் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம db.json க்ரியேட் பண்ணிட்டோம். சர்வரை ஜேசன் சர்வர் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இது இப்போ எப்படி நான் சர்வரை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு சொல்லி தரேன். ஸோ ஈஸி கமெண்ட் தான், நோட் பண்ணிக்கோங்க. json -server
ஸ்பேஸ் நம்ம என்ன ஃபைலை வந்து சர்வராக கன்வெர்ட் பண்ண போகிறோம், db.json. ஸோ db.json. ஓகேவா? ஸோ தென் உங்களுக்கு போர்ட் நம்பர் கொடுக்கறனால நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ -p கொடுத்தீங்கன்னா அது போர்ட் நம்பராக கன்வெர்ட் ஆகிடும். உங்களுக்கு எந்த போர்ட் வேணும், எனக்கு வந்து இப்போ என்ன போர்ட் வேணும்னா 3002 3002. அதுக்கப்புறம் -w அந்த போர்ட்டில் நீங்கள் என்ன போர்ட் நம்பர் கொடுத்துக்கலாம். ஸோ ஏன் இந்த போர்ட் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நம்ம இப்போ ஃப்ரண்ட் அண்ட் ரன் பண்ணிக்கிட்டீங்க ரியாக்ட்னா 3000 போர்ட்டில் ரன் ஆகும். ஸோ இதுக்கு டிஃபால்ட்டும் 3000 இருக்கும். ஸோ அது வந்து கான்ஃப்ளிக்ட் ஆகும். அந்த போஸ்ட்காக தான் உங்களுக்கு பேச சொல்லிட்டேன். ஸோ -w கொடுத்து என்டர் கிளிக் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த அந்த ஃபைல் பாத்தில் இருக்கணும், இல்லைன்னா அது உட்காராது. ஓகேவா? இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கு அப்படின்னா, கீழே உங்கள் எண்டு பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்டு பாயிண்ட் வந்திருக்கும். ஸோ நம்மளோட சர்வர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் அந்த எண்டு பாயிண்ட்டை போய் நான் ப்ரௌசரில் கால் பண்ண போகிறேன். ஸோ நீங்களே பாருங்கள். ஓகே, லோக்கல் ஹோஸ்ட் என்ன கொடுத்தோம், 3002. ஸோ அதை கொடுத்து ஒரு என்டர் கிளிக் பண்ணோம்னா என்ன வருதுன்னா, உங்களோட ஜேசன் சர்வர் ரன்னிங்கில் இருக்குது அப்படின்ட்டு வருது. ஸோ நம்மளோட டேட்டாவை பார்க்கணும் என்ன பண்ணணும், நம்ம என்ன டேபிள் நேம் வச்சோம், டேபிள் நேம் ஆர் கலெக்ஷன் நேம் யூசர்ஸ் அதை டைப் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா என்ன வரும்னா உங்களோட டேட்டா வந்துடும். இப்போ எனக்கு அந்த ஒரு யூசர் டேட்டா மட்டும் வேணும் அப்படின்னா நம்மளை அந்த ஐடியை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த ரெக்வஸ்ட் இதில் இருக்குது. /1 அப்படின்னா ஒன்றுங்கிறது ஐடியே. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா மட்டும் வரும். ஓகேவா? அவ்வளோதான் கூட. இப்படி தான் நம்ம ஒரு டம்மி ஜேசன் சர்வரை யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் கெட் ரெக்வஸ்ட், அதாவது சிங்கிள் கெட் ரெக்வஸ்ட், அதாவது ஒரு டேட்டா கணக்கு கெட் ரெக்வஸ்ட் பண்ண முடியும். டோட்டல் டேட்டா கணக்கு கெட் ரெக்வஸ்ட் பண்ண முடியும். போஸ்ட்டு புட்டு பேட்ச் எல்லா ரெக்வஸ்ட்டும் பண்ண முடியும். இந்த போஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் ஐடி வந்து நீங்களாக பண்ணாதீங்க. ஸோ ஐடி வந்து அதாவே ஆட்டோ ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஒரு பேக்கெண்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை வச்சு அழகாக நீங்கள் வந்து ஃப்ரண்ட் எண்டில் மாஸ்டர் ஆகிடலாம். ஓகே கூட, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம்.